உலகையாளும் உமையவளே, அருள் தரும் ஆடி, கண் போல காப்பவளே, உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா. உலகையாளும் உமையவளே, ஊழ்வினையை தீர்ப்பவளே, கண் போல காப்பவளே, உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா. நமது தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே உள்ளடக்கியது. அதில் குறிப்பாக ஆடி மாதமானது மிக விசேஷமாக போற்றப்படுகின்றது. ஆம், ஆடி மாதம் ஆன்மீக மாதம் மட்டுமல்ல, அது அம்பாளுக்கு உகந்த புனித மாதமாகும். ஆகையால்தான் கிராமம் முதல் நகரம் வரையுள்ள அனைத்து அம்மன் கோயில்களிலும் ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. நமது பண்பாட்டில் சிறப்புமிக்க ஆடி திருவிழாவில் எண்ணற்ற ஐதீகங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. அத்தகைய ஐதீகங்களுக்கு பின்னால் உள்ள விளக்கங்களை விவரிப்பதுதான் அருள் தரும் ஆடி நிகழ்ச்சியின் நோக்கமாகும். அந்த வகையில் இன்று வளையல் காப்பு மகிமைகள் பற்றி தெரிந்து கொள்வோம், வாருங்கள். கொட்டு சத்தம் கேட்குது, கோயில் மணி அடிக்குது. கொட்டு சத்தம் கேட்குது, கோயில் மணி அடிக்குது. குளமங்கலம் சிந்தாமணிக்கு புடிச்ச பூசை நடக்குது. குளமங்கலம் சிந்தாமணிக்கு புடிச்ச பூசை நடக்குது. அம்மனுக்கு வளையல்கள் கொண்டு செய்யப்படும் வளையல் அலங்கார வழிபாடு மிகவும் சிறப்பானதாகும். அம்மனுக்கும் சிவாலயங்களில் குடிக்கொண்டிருக்கும் அம்பாளுக்கும் வளையலிட்டு அழகு பார்க்கும் வைபவம் ஆடி மாதத்தில் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. இந்த நாளில் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று அம்மனை தரிசிப்பது தாலிபாக்கியத்தை நிலைக்கச் செய்யும், மாங்கல்ய வரத்தை தந்தருளும் என்பது தொன் நம்பிக்கையாகும். அம்மனுக்கு வளையல்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் என ஓர் கர்ண பரம்பரை கதை சொல்லப்படுகின்றது. அதனை பார்க்கலாம். ஒரு வளையல் வியாபாரி ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு வளையல்களை விற்க வருவது வழக்கமாகும். ஒரு நாள் ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு கொண்டு வந்த வளையல்களில் பாதியை விற்றுவிட்டு மீதி இருந்த வளையல்களை மறுநாள் விற்கலாம் என்று நினைத்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தாராம். அப்போது பெரியபாளையம் வரும்போது அவருக்கு மிகுந்த களைப்பு ஏற்பட்டதால் அங்கு இருந்த ஒரு வேப்ப மரத்தடியில் வளையல்களை வைத்துவிட்டு அந்த வளையல் வியாபாரி அங்கேயே தூங்கிவிட்டாராம். சில மணி நேரத்திற்கு பின் கண் விழித்து பார்த்தபோது தன் அருகில் வைத்திருந்த வளையல்கள் காணாமல் போயிருப்பதை கண்டு பதறினார். சுற்றுமுற்றும் தேடியும் வளையல்கள் கிடைக்காததால் கவலையுடன் தன் சொந்த ஊருக்கு சென்று விட்டாராம். அன்று இரவு அந்த வளையல் வியாபாரியின் கனவில் அம்மன் தோன்றி, நான் அன்னை ரேணுகை பவானி வந்துள்ளேன், நீ கொண்டு வந்த வளையல்களை நானே அணிந்துள்ளேன் என கூறி பெரியபாளையம் வேப்ப மரத்தின் அடியில் புற்றில் சுயம்புவாக வீற்றிருக்கும் என்னை வணங்குபவர்களின் வாழ்க்கை சிறக்கும் என்று கூறினாராம். என் மனதை மகிழ்வித்த உனது வாழ்வு வளமாய் அமையும். பல யுகங்களாக பெரியபாளையம் வேப்ப மரத்தின் அடியில் புற்றில் சுயம்புவாக வீற்றிருக்கும் என்னை வணங்குபவர்களின் வாழ்க்கை சிறக்கும் என்று கூறினாராம் அம்பாள். உடனே அந்த வளையல் வியாபாரி தான் கண்ட கனவை பெரியபாளையம் மக்களிடத்தில் சொன்னாராம். இதன் பிறகுதான் பெரியபாளையத்தில் சுயம்புவாக தோன்றிய அம்மனுக்கு ஆலயம் கட்டி வழிபாடு செய்தார்கள் என சொல்லப்படுகின்றது. அம்மனுக்கும் கை நிறைய வளையல் அணிய வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டதால் தான் புற்றிலிருந்து வெளிப்பட்டு அந்த வளையல் வியாபாரி வைத்திருந்த வளையல்களை எடுத்து அணிந்து கொண்டார் என கூறுகின்றனர். ஆகையால் தான் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு பிடித்த வளையல் வழிபாடு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது. ஆடி மாதத்தில் பக்தர்கள் அம்மனுக்கு காணிக்கையாக அளிக்கும் வண்ண வண்ண வளையல்களால் அம்மனுக்கு விதவிதமான முறைகளில் அலங்கரித்து பூஜை நடைபெறுகிறது. பூஜை முடிந்த பின்னர் கூடியிருக்கும் பெண் பக்தர்களுக்கு அந்த வளையல்கள் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. இப்படி பிரசாதமாக கொடுக்கப்பட்ட வளையல்களை கர்ப்பிணி பெண்கள் அணிந்து கொண்டால் அவர்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகும் மற்றும் பிள்ளை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுபோல்
திருமணம் ஆகாத கன்னிப் பெண்களுக்கு மனம் போல் மாங்கல்யம் அமையும் என்பது ஐதீகமாகும். கோயிலுக்கு செல்வது மட்டுமின்றி அக்கம் பக்கத்து பெண்கள் ஒன்றாக கூடி வீட்டிலேயே வளையல் வழிபாட்டை செய்யலாம். வீட்டில் அம்பாள் விக்கிரகம் இருந்தால் விக்கிரகத்துக்கு நீராலும் பாலாலும் அபிஷேகம் செய்வது நல்லது. விக்கிரகம் இல்லை எனினும் அம்மன் படம் இருந்தாலே போதுமானதாகும். ஒரு மனை பலகையை நன்றாக கழுவி சுத்தம் செய்துவிட்டு அதில் கோலமிட்டு கோலத்தின் மீது அம்பாள் விக்கிரகத்தை அல்லது படத்தை வைத்து அம்பாளுக்கு சந்தனம் குங்குமமிட்டு வளையல்களை கொண்டு மாலை செய்து அம்மனுக்கு அணிவித்து வழிபடலாம். பூஜைக்கு பிறகு வந்திருக்கும் பெண்களுக்கும் சிறுமியருக்கும் வளையல்களை கொடுக்கலாம். இப்படி செய்வதால் வீட்டில் சுபிட்சம் நிலவும், ஐஸ்வர்யம் பெருகும். அது மட்டுமல்லாமல் வீட்டில் உள்ள துன்ப நிலைமை மாறி நன்மைகள் நடக்கும் என்பது ஐதீகம். வளையல்கள் கொண்டு அம்பிகையை அலங்கரித்து வழிபட்டால் அவள் மனம் குளிர்ந்து வேண்டும் வரத்தை அருளிடுவாள் என்றும், நாம் மட்டுமல்லாமல் நாம் வாழும் பூமி செழிக்க கருணை மாறி பொழிந்திடுவாள் என்றும் ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. ஆகையால்தான் வளங்களை அள்ளித்தரும் வளையல் வழிபாடு ஆடி மாதத்தில் அம்மன் ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வளையல்களால் அலங்கரித்து அம்மனை வணங்கிடுவோம். வாழ்வெல்லாம் அவள் அருளில் வாழ்ந்து மகிழ்ந்திடுவோம். ஓம் சக்தி. கொட்டு சத்தம் கேட்குது, கோயில் மணி அடிக்குது. கொட்டு சத்தம் கேட்குது, கோயில் மணி அடிக்குது. குளமங்கலம் சிந்தாமணிக்கு புடிச்ச பூசை நடக்குது. குளமங்கலம் சிந்தாமணிக்கு புடிச்ச பூசை நடக்குது. அவள் பட்டு புடவை ஜொலிக்குது, பக்தி மனசை இழுக்குது. அவள் உலகையாளும் உமையவளே, அருள் தரும் ஆடி, கண் போல காப்பவளே, உன்னை அழைத்தோம் வாருமம்மா.